காயின்ஸை மிக்சியில் போட்டு என்ன பண்ண போகிறாங்க? தண்ணி ஊற்றி சட்னி வைக்க போகிறாங்களா? என்ன காயின்ஸு சட்னியா? ஏய் சவுண்டு கேட்குமே, என்ன சவுண்ட் கேட்கல? என்ன ஆச்சு? பீஸ் பீஸ் ஆயிடுச்சா? ஓ மை காட், என்னடா எப்படா? இதை பண்ணியே தீர போறேன், நான் பண்ணி பார்க்க போறேன் ப்ரோ. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ கண்மணி என்னை கொள்ளாதே, அப்புறம் தள்ளி போகாதே. ஒரு நிமிஷம், இந்த மணி சத்தம் கண்டுபிடிச்சிட்டேன், ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். தம்பி ஆட்டு மணி சத்தத்தை காட்டுறியா? டேய் என்னங்கடா இது, சினிமா கதையோட பயங்கரமான ட்விஸ்ட்லாம் ரீல்ஸில் எடுக்கிறீங்க. நான் இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா, வேற லெவலில் இருக்குடா, வெறித்தனம்டா. இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் பார்க்குறேன். ராக்கி பாய். எவன்டா அது? எவன்டா கூட்டத்தில் இப்படி பண்ணது? எவன்டா மோஸ்கட் பண்ணது? ஓ மை காட், அவங்க வேற நார்மல் பீப்புள்லே உங்களை ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்கடா. சொன்னால் கேளுங்கடா, அவங்க சாதாரண நார்மல் பீப்புள் இல்லைடா நம்மள மாதிரி. என்னங்கடா இப்படி பண்ணிட்டீங்க? பொசுக்கள் இப்படி சொல்லிவிட்டீங்க, பயமாக இருக்கேடா. யாரும் ரம்மன முடியும் நினைக்கிறது, அதுவும் ருக்குமணி முன்னாடி. ராக்கி பாயா? இல்லை நான் செய்களே கண்டிடுறேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ராக்கி சார் உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாஷ்ராஜோட என்னோட ஃபேவரட் ஹீரோ யாஷ்ராஜ், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர். ஆனால் ருக்குமணி முன்னாடி நீங்கள் செய்யக்காண்டி நான் தயங்க மாட்டேன். நீங்கள் என்ன தான் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் காட்டினதுக்கு வெட்ட கூட தயாராக இருப்பேன். தயாராக இருந்துக்கங்க. ருக்குமணி எங்களோட ருக்குமணி, வெட்டிடுவேன் ராக்கி பாய், வெட்டிடுவேன். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டு. யாருப்பா அந்த பொண்ணு? பார்லேஜி பிஸ்கட் விளம்பரத்தில் வர மாதிரியே இருக்கு. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. இந்த பொண்ணு அந்த பொண்ணு. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு, அந்த சின்ன வயசுலேருந்து பெருசாயுமா அந்த பொண்ணுக்கு இன்னும் முடி வளரல? என்ன கிடையாது, இன்ன வரைக்கும் அந்த பொண்ணுக்கு முடி வளரலையே. அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. பொண்ணுங்களுக்கு கூட இப்போ ரொம்ப அதிக ஹேர் லாஸ்லாம் வருதா? ஆனால் இன்ன வரைக்கும் பாருங்களேன், இந்த பொண்ணுக்கு முடி வளரவே இல்லை. அதான் ஆச்சரியமாக இருக்குது. இவரா? வேணாம், இவரை நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். தில்லி சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாம சொல்லி அடிக்கிறதுல அவன் சிவகாசி. அவனுக்கு சப்போர்ட்டா பேசுற நீ யாரா? இல்லை, எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் சுத்தமாக புரியவே இல்லை. இவரோட படம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அதிகமாக இவருக்கு தான் மாசின்னு கட்டுவார். அந்த படத்தோட ரசிகர்கள் எதுக்கு வர்றாங்க அந்த படத்துக்கு? என் தலைவனோட மாசு என்ட்ரி அதை பார்க்க தானே வர்றாங்க. ஐயா, அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா என்னையா? நல்ல வேலை நீங்கள் இந்த காலகட்டத்தில் இப்படி பண்ணலை. பண்ணியிருந்தீங்க மீம்ஸை போட்டு கொண்டுருப்பாங்க. என்ன பண்ற தம்பி? திருவிழாவில் போது என்ன பண்ற? இல்ல கோபமா வருதுடா. நம்மளால எதுவுமே முடியலையே, இவங்களால மட்டும் எப்படி முடியுது? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையே. ஒருவேளை வாழ்க்கையை பற்றின பயம் இல்லாததுனால இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இல்லை நமக்கு வாழ்க்கையோட பயம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். என்னடா நடக்குது இந்த உலகத்தில்? என்னமும் நடக்குதுடா. என்ன அது இப்பெல்லாம் பயங்கரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சீன் எனக்கு தெரியும்டா. இந்த சீன் நம்மள மறந்துடுவா.
இருக்க மாட்டேன்ல. இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த சூர்யா வர்ற படம் வந்து எல்லா படத்தையும் குழச்சி அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை கணிச்சிட்டேன், ட்ரைலரில் வச்சே கணிச்சிட்டேன். என்னால் கணிக்க முடியும். ட்ரைலர்லேயே நான் கணிச்சது என்னென்னா எல்லா படத்தையும் மிக்ஸி குழச்சி அடிச்சிருக்காங்க. அப்படி தான் நினைக்கிறேன். அதை தான் அந்த படம் எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாம் வந்து குழச்சி மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. பாக்க அப்படியே ஒன்ன மாதிரி இருக்கா? சீட் ரொம்ப ஸ்ட்ராங். என்ன சிம்ரன் இதெல்லாம்? என்னடா இது? எதிர்பார்க்கவே இல்லையே இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து. வேற லெவல் தலைவா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாருக்குமே இது தேவைப்படும், கட்டாயம் தேவைப்படும். நோட் பண்ணிக்கங்க, எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. எதுவும் தவறாக நினைக்காதீங்க, அசிங்கமாக நினைக்காதீங்க. ஒரு நினச்சி பாருங்கள், நம்ம எல்லோரும் சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் போயிட்டு. அப்போ வந்துட்டு நமக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நிலைமை வரும். அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? எந்திரிக்கவும் முடியாது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, தவறாக நினைக்காதீங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு. ஓ ஏய் நைஸ் சாங். வேற லெவல் சூப்பர் നൈസ്. പിന്നെ ഇതേപോലെ സ്ക്രീനിൽ കാണുമ്പോൾ കൈയടിക്കണം ആഗ്രഹമുണ്ടോ? ബിഗ് സ്ക്രീനിൽ കാണുമ്പോൾ പ്രേക്ഷകർ കൈയടിക്കണം. ஓ மை காட், அட கடவுளே, சாரி தமிழ் ஆடியன்ஸ், ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு இந்த வீடியோஸை காட்டினது மன்னிச்சிருங்க, ரொம்ப மன்னிச்சிருங்க என்னைய.